வணக்கம். ஒரு பெண் என்பவள் திருமண துணையை எப்படி தேர்ந்தெடுக்கிறா? இந்திய சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அவ்வளோ தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. இப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா பெற்றோர்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அது அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, பெண்ணோட வாழ்க்கை துணை எந்த மாதிரியான நபர்களுக்கு அவங்க போய் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னோட தந்தையோட மனதளவுல அவங்க எந்த உறவு முறையை வச்சிருந்தாங்களோ அங்க இருக்கிற சில பிரச்சனைகள் அதை அப்படியே அவங்க வாழ்க்கை துணையோட அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லுது இன்னையோட அறிவியல். சோ தன்னுடைய முதல் கணவன் அது உலக அளவுல எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அது அமெரிக்க பெண்ணா இருக்கலாம், இல்ல இந்திய பெண்ணா இருக்கலாம். பெண்ணோட சைக்காலஜியே எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கன்னா, somebody who reflects her father, தன்னோட அப்பாவோட ஒரு பிரதிபிம்பம், ஏதோ ஒரு குவாலிட்டியில, ஏதோ ஒரு உணர்ச்சியில, அங்க முழுமை பெறாத சில விஷயங்கள் இல்ல முழுமை பெற்ற சில விஷயங்கள், அதை பார்த்துதான் அட்ராக்ட் ஆகுறா. அந்த மாதிரியான குணநலன்களை தான் ஒண்ணு அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தா கூட தன்னோட கணவன் கிட்ட இருந்து அவளே வெளியில கொண்டு வரா அப்படின்னு சைக்காலஜி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, என்கிட்ட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. இவங்களுக்கு வந்து இந்த வீக் சென்ஸ் ஆஃப் செல்ஃப், நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் செல்ஃப். வீக் சென்ஸ் ஆஃப் செல்ஃப்ன்றது வந்து நான்ன்ற அந்த வளர்ச்சி வந்து ஒழுங்கா முழுமை பெறல. சோ இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தம்பி வந்து ஒரே வருஷம் தான் சின்ன பையன். ஆனா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. ஒரு 11 மாசம் இருக்கிறப்பவே உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. இப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து தம்பியை நினைச்சு ரொம்ப கவலை. சோ அவ்வளோ கவலை இருக்கிறதுனால இந்த குழந்தை ஒரு வருஷம் தான் பெருசு அப்படின்றத மறந்துட்டு அந்த தம்பிக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. சோ வீட்டுக்கு ஏதாவது நல்ல தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்தா கூட ஐயோ உடம்பு சரியில்லாத குழந்தையாச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிகமா கொடுப்பாங்க, இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த பொண்ணு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறப்போ அப்பாவும் அம்மாவும் 2-3 வாட்டி சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அடிச்சோ இல்லைன்னா ஒரு உதாசீனப்படுத்தோ அந்த மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. சோ இந்த மாதிரி உதாசீனப்பட்டு வளர்ந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, தான்ற அந்த ஸ்ட்ராங் சென்ஸ் இல்லாம ஒரு நல்லவங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் உதவி பண்ற பொண்ணு, ஆனா தான்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்காததுனால அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. இவங்களோட இன்னர் வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே தன்னை தாழ்த்திக்கிற ஒரு மனசு தானே தவிர உயர்த்திக்கிற மனசு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பெண் வந்து கல்யாணம் யார பண்ணாங்கன்னா, பயங்கர ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இருக்கிறவங்க. அப்படியே அப்பா மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, அடக்கிற பர்சனாலிட்டி. ஆனா இது வந்து நான் என்னோட பழைய மூட்டைகளை நான் இங்க கொண்டு வரேன்ற அந்த ஒரு புரிதலே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. சோ இப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, எதுக்கு எடுத்தாலும் இவங்களை மட்டம் தட்டிட்டே இருக்காரு. உனக்கு என்ன தெரியும், என்னோட படிப்பை பாரு, உன்னோட படிப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாயிண்ட்ல நீ புடிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி சொல்லி காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா இல்லையா? ஆனா அப்படி கேட்கறதும் கிடையாது. ஆனா மனசுக்குள்ள வச்சு குமுறிக்கிறது, ஆமா நான் யூஸ்லெஸ், எனக்கு வந்து ஒண்ணுமே திறமை கிடையாது, பிரச்சனையிலேயே மாட்டிக்கிட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு ஒருத்தர் பால்காரர் பால் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து 20 வருஷமா வந்து பிஞ்சு போன பால் பாக்கெட்டே போடுறாருன்னா 20 வருஷமா நீங்க வந்து மனசுல சகிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? இல்ல உங்க வீட்டு குழால தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷமா குழால தண்ணி வரலன்னு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? வெளி உலகத்துல நம்மளுக்கு பிரச்சனைன்னு வரப்போ நம்ம அதெல்லாம் சரி பண்றோம்ல. ஏன் இந்த பிரச்சனையா அவங்க சரியே பண்ணல? ஏன்னா அவர் கேட்க மாட்டாருன்னா வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன? அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கே மனசு போகாம அங்கேயே இருந்துகிட்டு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு உறவு முறையை அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. சோ இந்த பெண் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து அப்பா மாதிரியே கைண்டா இருக்கணும் அப்படின்றது இல்ல, கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா அங்க இருக்கிறவர் வந்து நல்ல ஒரு டாம் டூம்னு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. நீ ஏன் வந்து கைண்டா இருக்க மாட்டேன்ற, எங்க அப்பா எல்லாம் எப்படிப்பட்ட டைப் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க கம்பேர் ஆகும். ஆனா சில இடங்கள்ல என்ன ஆகும், அப்படியே ரிவர்ஸா ஆகும். அப்பா வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா இருப்பாரு. சோ ஐயோ எனக்கு எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் மாத்திரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து சாஃப்டா இருக்கணும், கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டா கூட ஐயோ திருப்பி நான் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளோட குப்பைகள், பழைய குப்பைகளை நம்ம அதை சால்வ் பண்ணாத இருந்தோம்னா அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வர எல்லா அனுபவங்கள் கிட்டயும் வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டுருவோம். சோ இப்ப பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், என்னோட வாழ்க்கையில என் கணவனுக்கு அவனை நான் ஒரு தனி மனிதனா மதிச்சு
நான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இல்லனா என்னோட சில மன காயங்களை எடுத்துட்டு வந்து நீ மருந்து போடு, நீ மருந்து போடு, நீ மருந்து போடுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருக்கிறேன்னா, உங்க காயத்துக்கு மருந்து நீங்க மட்டும்தான் போட்டுக்க முடியுமே தவிர சுத்தி இருக்கிற மனுஷங்க வந்து உங்களோட காயத்தை ஆத்தணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு சந்தோஷம் மிஞ்சவே மிஞ்சாது. ஒரு உறவு முறைக்குள்ள நம்ம போறதுன்றது வந்து அன்பை பகிர்ந்துக்கிறதுக்காக போறமே தவிர அன்பை வாங்கிக்கிறதுக்காக நம்ம போகல. எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதை கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ அதனுடைய ஒரு இம்பேலன்ஸ் வந்துடும். ஸோ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் யோர் ஓன் பாஸ்ட் ஹர்ட்ஸ். நம்மளோட கடந்த கால காயங்கள் என்னன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் தூரத்துல இருந்து அதை பரிசீலனை பண்ணலாம். அப்படியே உள்ள போயிட்டு ஒன்னொன்னுத்துக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூரத்துல இருந்து ஒரு சினிமா படம் தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி பார்த்து ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி நம்மள கூட கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்து நம்ம கண்காணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வாழ்க்கை எவ்வளவு சுலபமா ஆகும்ன்றது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.